ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பாதுஷா எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மந்த் என் தங்கச்சியோட கல்யாணம் ஆச்சு. ஸோ அதுக்காக நாங்கள் வீட்டிலையே பாதுஷா செஞ்சோம். ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போ உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நாங்கள் இப்போது 250 பாதுஷா செய்கிறதுக்காக நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம். இப்போது உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, எந்த அளவுக்கு எவ்வளோ போடணுன்றது தான். 1 கிலோ மைதா மாவுக்கு 1/2 கிலோ டால்டாவும் 10 கிராம் பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஒரு பாத்திரத்தில் டால்டாவும் பேக்கிங் பவுடர் 10 கிராமும் 1/2 கிலோ டால்டாவும் 10 கிராம் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதை ஸோ இதில் நீங்கள் தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஸோ யூஸ்வலாக பாதுஷான்றது நம்ம கடையில் தான் வாங்குவோம். வீட்டில் பெரும்பாலானவர் பண்ண மாட்டாங்க, ஏன்னா பெரிய ப்ராசஸ் நினைப்பாங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான், ஆனால் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே பொறுமை தேவை. கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் மணி தான் உங்களுக்கு நீங்கள் இதில் யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம டால்டாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கிலோ மைதா மாவை நான் ஆட் பண்ணிக்கிறோம். மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மூணுத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பரோட்டாக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி தான் இதுக்கும் நம்ம பிசையணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பரோட்டா மாவு நீங்கள் எந்த பதத்துக்கு கொண்டு வரீங்களோ அந்த பதத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை நாங்கள் ஆட் பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லைனா தண்ணி தெளிச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் மாவு வந்து ரொம்ப தண்ணியாக்கிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பரோட்டாக்கு எப்படி மாவு பிசைவாங்களோ அந்த மாதிரி பிசைஞ்சு அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம அதே பதத்துக்கு நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்கள் வந்து ஊற வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அப்படியே நீங்கள் பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே நீங்கள் பாதுஷா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பாதுஷா செய்யணுன்னா முதல்ல நீங்கள் அந்த மாவை பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக நீங்கள் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பாதுஷாவுக்காக நீங்கள் பிசைஞ்சு வச்சுருந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் எடுத்து அதை ஒரு தட்டு தட்டி மேல் பக்கம் உங்களோட கட்டை விரலை வச்சு ஒரு அழுத்திட்டு அதை அப்படியே திருப்பி பின்னாடி ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே நம்ம இந்த வானலில் போட வேண்டியது தான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நீங்கள் இதை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மாவு நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு பாதுஷாவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா கல் மாதிரி ஆகிடும். எக்காரணத்து கொண்டும் இதில் நீங்கள் அவசரப்படவே கூடாது. ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் கஷ்டப்பட்டது வீணாகிடும். பாதுஷா செய்கிறதுக்கு எப்பயுமே நெருப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ரொம்ப கம்மியான சூட்டில் தான் நீங்கள் இதை பொரித்து எடுக்கணும். அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்காக நீங்கள் அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இதை பண்ணணும். எப்படி அந்த மாவு உருண்டையை அழுத்தி எடுக்கிறாங்கன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த உருண்டையை எடுத்து அதை நல்லா உருட்டிக்கிட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ், பின்னாடி திரும்பி ஒரு அழுத்தி அப்படியே அதில் போடுறாங்க. பெரிய டெக்னிக்லாம் இல்லை, இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் பிசைஞ்சு வச்சுருக்க மாவும் கல் மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக பிசையணும். ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. பரோட்டாக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே பதத்தில் இருந்தாலே இது போதும். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது பொரிய கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயோட சூட்டில் அது நல்லா பொரிச்சது எல்லாமே மேலே வந்துட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு நான் இன்னும் க்ளோஸராக காட்டுறேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்காங்க. அதை எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி அதுக்கு கட்டை விரலால் ஒரு ப்ரெஸ் பண்ணி பின்னாடி திருப்பி ஒரு தட்டு தட்டி அப்படியே வச்சிடுறாங்க.
உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம வெளியே வாங்குறத விட வீட்டிலேயே செஞ்சோம்னா நமக்கு பாதி காசை விட கம்மியாக தான் வருது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேயே செய்கிறதால நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் ஆட் பண்ணுறதில்ல. ஸோ நீங்கள் பொறுமையாக வேகுதுன்றதுக்காக பொரிச்சு வருதுன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரம் பண்ணலான்னு சொல்லி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து நெருப்பை அதிகப்படுத்தக்கூடாது. இதில் பொறுமை தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இன்னும் நீங்கள் வந்து இந்த கலர் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது. நீங்கள் இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து வெள்ளையாகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு சர்க்கரை பாகு ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப அதோட ஒரிஜினல் கலருக்கே அது திரும்பும். ஸோ நீங்கள் பாதுஷா செஞ்சு ஒரு நாள் இதை அப்படியே வச்சிடணும். இது வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் நீங்கள் வந்து சர்க்கரை பாகு காசணும். அது வரைக்கும் அந்த பாதுஷா எந்த ஒரு டஸ்ட்டும் படாமல் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பாதுஷாவை தனியாக வச்சதுனால அது என்ன ஆகும்னா அதில் இருக்க எண்ணெய் பொரிக்கும் போது அதில் பிடிச்சிருந்த எண்ணெய் எல்லாமே அது ட்ரைன் ஆகிட்டு பாதுஷா வந்து சுத்தமாக வெயிட்லெஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட வர்க்கி மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்போ காட்டுறாங்க பாருங்கள். சுத்தமாக வெயிட்டே இருக்காது அந்த பாதுஷாவில். சொல்லப்போனால் அது வர்க்கி மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வர்க்கி தான். நீங்கள் டீக்கே கூட தொட்டு சாப்பிட்லாம். ஸோ இப்போ அடுத்த நாள் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சர்க்கரை பாகு காய்ச்சலுக்காக 3 கிலோ சர்க்கரையை ஒரு பெரிய வானலில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதோட ஃப்ளேமையும் நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் வேகமாக வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரம் தீயிற மாதிரி ஆகிடும். அது வந்து கீழே உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பாகு வந்து உங்களுக்கு சரியாக கரையாது. ஸோ நீங்கள் வந்து மிதமான சூட்லேயும் வைக்கக்கூடாது, அதிக சூட்லேயும் வைக்கக்கூடாது, கம்மியான சூட்டில் தான் இது வைக்கணும். இதில் சர்க்கரையும் தண்ணி மட்டும்தான் இப்போதைக்கு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சர்க்கரை உங்களுக்கு சூடாக அது அப்படியே கரைஞ்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா வர நுரை எல்லாமே அழுக்கு தான். நம்ம யூஸ்வலாக டீக்கும் காஃபி எல்லாத்துக்குமே இந்த சர்க்கரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது இவ்வளோ அழுக்கு வருது அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ பார்த்திங்கன்னா அது சூடாக உங்களுக்கு வந்து அதிலேருந்து நுரை தள்ளுது. அந்த நுரையில் வர்றது எல்லாமே அழுக்கு தான். மாஸ்டர் என்ன சொன்னார்னா அதில் நீங்கள் பாலும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அழுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு வரும் வெளியே. வேணும்னா நீங்கள் பால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். எல்லாருமே பால் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அந்த பாகு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்குண்டான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம அந்த பாகை வந்து சூடு பண்ணணும். பாகையுமே வந்து நீங்கள் பொறுமையாக தான் சூடு பண்ணணும், நீங்கள் அவசரப்படக்கூடாது. ஸோ இப்போ இது பாகு வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அதில் கொஞ்சோண்டு நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அந்த நெய்யோட வாசனை வரணுன்றதுக்காக. அது கூட ரோஸ் எசன்ஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது திகட்ட ஆரம்பிச்சிடும். நெய்யுமே நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இது எல்லாருமே சாப்பிடுவாங்க பாதுஷான்றது ரொம்ப இனிப்பாகவும் இருக்காது. அது எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் எல்லாரோட ஃபேவரட்டும் பாதுஷாவாக இருக்கும். பாதுஷா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க ரொம்ப சில பேர் தான். ஸோ இப்போ உங்களுக்கு பாகு நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு ஒரு பாதுஷாவாக நம்ம பொரிச்சு வச்சுருந்த பாதுஷாவாக எடுத்து ஒன்றா அதில் போட்டு அந்த பாகில் போட்டு நல்லா முக்கி எடுக்கணும். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா அந்த பொரிச்சு வச்சுருந்த பாதுஷா வந்து அந்த பாகை உறிஞ்சிக்கும். ஸோ உறிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து அந்த பாகு வந்து பாதுஷாவுக்கு மேலே நல்லா பட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த இனிப்புத்தன்மை அதில் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பாதுஷா வந்து கொஞ்சம் வெயிட் ஆகிடும். ஏன்னா அது வந்து பாகு கொஞ்சம் உறிஞ்சிடும்.
எதுக்குமே நீங்கள் அவசரப்படக்கூடாது. எல்லாமே பொறுமையாக தான் நீங்கள் பண்ணணும். அதுக்குன்னு உண்டான டைமை நீங்கள் அதை கொடுத்தா தான் அது ரொம்ப நல்லா வரும். அப்புறம் செஞ்சுட்டு கடையிலேயே வாங்கியிருக்கலாம் அப்படின்ற உங்களுக்கு எண்ணம் தோணாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான டைமை கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பாதுஷா பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த டைம் அவர் ஏதோ ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி அவ்வளோ பொறுமையாக பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாதுஷா பண்ணுறதுக்கு உண்டான டைம் அவர் கொடுக்குறாரு. ஸோ நாங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 பாதுஷாவை போடணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கிறது 1 கிலோ மாவுக்கு மட்டும்தான் காட்டியிருக்கேன். நாங்கள் 3 கிலோ மைதா மாவு யூஸ் பண்ணோம். 3 கிலோ மைதா மாவுக்கு 1.5 கிலோ டால்டா, 30 கிராம் பேக்கிங் பவுடருன்ற கணக்கில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டிக்கிறது 1 கிலோ மைதா மாவு, 1/2 கிலோ டால்டா, 10 கிராம் பேக்கிங் பவுடர். ஸோ இப்போ நம்ம நல்லா சர்க்கரை பாகில் பொரிச்ச பாதுஷாவை முக்கி எடுத்துட்டோம். சில பேர் யோசிக்கலாம், ஏன் இதை தனித்தனியாக எடுத்து போடுறோம், அப்படியே பாகு எடுத்து அந்த பக்கெட்லேயே போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு. அப்படி போட்டால் அது மேலே மட்டும்தான் பட்டிருக்கும், பாதுஷாக்குள்ளே இறங்கியிருக்காது. அதனால தான் ஒன்று ஒன்றா எடுத்து தனித்தனியாக டிப் பண்ணி தனித்தனியாக பாகில் ஊற வச்சு அதை தனித்தனியாக எடுத்து போடுறாங்க. இந்த கேள்வியெல்லாம் நானும் அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். பாதுஷா பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கும் அந்த பொறுமை இருந்துச்சுன்னா நீங்களும் வீட்லேயே பாதுஷா செய்யலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு 2வது கோட்டிங்கும் கொடுக்கணுமா. அது 2வது கோட்டிங் எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டால், அடுத்த நாள் கொடுப்போம்ப்பா, இப்போ வரைக்கும் இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் அதை அப்படியே வச்சுட்டோம். ஸோ 2வது நாள் கோட்டிங் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பட் நாக்கு தான் ஊறிட்டே இருந்தது, எப்போ அதிலேருந்து எடுத்து சாப்பிடுவோன்னு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் இருந்தது. இதை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் பாதுஷா இப்படி தான் ஆகும். 2வது நாளும் நீங்கள் இந்த பாகில் இப்படி தான் ஒரு பாதுஷாவாக எடுத்து முக்கி எடுக்கணும். பாத்திரம் சின்னதாக இருந்தால் பாதுஷா என்ன ஆகுதுன்னா ஒட்டிக்குது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தனித்தனியாக வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாதுஷா ஒட்டாமல் நல்லா ரொம்பவே சூப்பராக வரும், எதுவும் உடையாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.